நம்மளையே எதிர்த்து சண்டை போற அளவுக்கு அந்த பயலுக்கு அவ்வளவு துணிச்சு வந்துருச்சா? நான் போய் அறுவடையை முடிச்சிட்டு வரேன். என்னடா இது? தெரியல. என் தங்கச்சியா, என் தங்கச்சி. இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டன. ஏன் தெரியுமா? இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வாழ வச்சு பார்க்கத்தாயா, சாகடிச்சு பார்க்க இல்ல. யார் மேல வந்தா பழிய போடுறேன்? நான் பழி போடவில்லைங்க, பதில் கேட்க வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாமத்தாயா அன்னைக்கு உன்னை ஊருக்கே தெய்வம்னு சொன்னேன். இப்பதாயா புரிஞ்சுக்கிட்ட நீ ஊரை மோசம் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு அயோக்கியன்னு. எடுத்துட்டு போடாத. தம்பி, தம்பி. அம்மா அம்மா, நம்ம வேலு நடுராஜாவை கொண்டு போட்டு தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல, ஐயோ கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதனை பண்ற நீ? ஐயோ அம்மா தானம், உனக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா பூட்டுறா சொன்ன. இப்போ உடம்பு பூரா விறகா வச்சு அடிக்கிட்டேம்மா. தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை நான் சும்மா விட போறதில்லை. அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சுட்டு வந்துதாம்மா நான் உனக்கு பால் வாப்பேன். இல்ல நாம ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலாமா? இது சத்தியம். வாடா வெளியே. டேய் புடிங்கடா அவனை. இதுதாங்க. அந்த அக்கிரமக்காரங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன். அவ்வளவு அக்கிரமக்காரங்களா அவனுக்கு? நீ ரொம்ப கலப்பா இருக்க, முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்லைங்க. என்ன பசி இல்லையா? பசி இருக்கணும்பா. பசி இருந்தா தான் மனிதன் வாழ்க்கையில உயர முடியும். பசி உள்ள நாடு தான் முன்னேற முடியும். பசியினால தான்பா இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பசி இருந்தே தீரணும்ப்பா. உண்மைதாங்க, எனக்கும் அடங்காத பசி இருக்குங்க. என் தங்கச்சி அநியாயமா கொண்டாடுங்களே, அவங்கள அழிச்சாதாங்க என் பசி அடங்கும். தம்பி, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அப்பா, அவர் முதல்ல சாப்பிடட்டும். ஆமா, நீ முதல்ல சாப்பிட்டு ஓய்வெடுத்துக்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கோ. வா. ராட்சசவண்டு, இவன் உண்மையிலேயே மயங்கி கிடந்தவனா இல்ல மயங்கி கிடந்த மாதிரி நடிச்சு நம்ம இடத்தை தெரிஞ்சுக்க வந்தவனா எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா சொன்னீங்க. அவன் முழிக்கிற முழிய பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. நீங்கெல்லாம் மனுஷங்கதானா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி எல்லாருமா சிரிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களை எல்லாம் பெத்தவன ஒரு பெண்ணு தாங்கிறத மறந்துடாதீங்களா? இனிமே யாராவது அந்த பெண்ணை தொட்டீங்க, என்னடா செய்வ?
சபாஷ். என்னுடைய வலதுகையை மடக்கிட்டேன். அதுக்காக இல்லை என்னுடைய பாராட்டு, உன்னுடைய நேர்மைக்காக. இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு வந்தது? நீ யாரும்மா? உங்க ஊர் எது? வீரான ஒரு மிராசி தங்கச்சி. நானு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, வீரான் ஒரு பெரிய ராஜாவோட தங்கச்சியா நீ? வேலு, எந்த குடும்பத்தை நீ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணே உன் முன்னால நிக்கிறாப்பா. என்னங்க இது? அண்ணனுங்க செய்த தவறுக்கு தங்கச்சி என்னங்க செய்வா? பொல்லாத குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் எப்படிப்பா நல்லவளா இருக்க முடியும்? ஏங்க முடியாது. எருக்கங்காட்டுல கூட மல்லிகை முளைக்கலாங்க. அந்த அக்கிரமக்காரன் குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் ஏங்க நல்லவா இருக்க கூடாது? சரிதான். புலி வேட்டைக்கு புறப்பட்டவன் மாலை பார்த்தா விட்டுடவா போறான்னு நினைச்சேன். நீ புலி வேட்டைக்கு மட்டும்தான் புறப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீயே அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. தலைவரே, புதுசா வந்தவனை அனுப்பி வைக்கிறீங்களேன்னு கேட்க வரியா? அவன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அனுப்பி வைக்கிறேன். வேலு மட்டும் என்னை காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிருக்கோம். அவன் மனிதாபிமானம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா. தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? வேறு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தினவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. 1000 இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணே, அண்ணனை கொன்னவன்னு நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகையால வெல்ல முடியாதுன்னு அன்பாலதான் வெல்ல முடியும். கரம்ப காட்டுக்குள்ள வேலும் பார்த்து பிடிச்சிருங்க. அவன் என்ன பாடுபடுத்திருக்கிறான் பாருங்க முதலாளி. ஏண்டா உன்னை அடிச்சானே இல்ல உட்கார வச்சு கோடு போட்டானா? அவன் போகும்போது என்ன சொல்ல தெரியுங்களா? ஏய், உங்க 2-3 அடி ஒரு தலையை வெட்டி காளி கோயில் சூரத்துல சொல்லுகிற என் பேரு வேலை இல்ல அப்படின்னு சொன்னானுங்க முதலாளி. அப்படியா சொன்னா? எவ்வளவு பட சரவான சாலை அவனை விடக்கூடாது. ஊருக்காட்ட சுத்தி நம்ம ஆளுகளை நிறுத்தி அவனுக்கு எப்படியாவது பிடிச்சே தீரணும். டேய் தம்பி, அவனை பிடிக்கிறதா எனக்கு முதல் வேலையை. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துட்டீங்களா? ஓ, சேர்த்துட்டீங்க. பெண்கள்னா ரொம்ப இறக்கப்படுவது போல இருக்கு. அப்படி இல்லைங்க, ஆபத்துன்னா யாரா இருந்தாலும் இறக்கப்படுவேன். நல்ல குணம்தான். எங்க அப்பா கிட்ட பேசுனதை விட இப்ப ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. உங்க அப்பா சொன்ன ஆறுதல் வார்த்தையில என் ஆவேசம் கொஞ்சம் அடங்கி இருக்குங்க.
வந்து வந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டுங்களா? ஓ, தாராளமா. இப்ப படுக்கலாமே? நீங்க படுத்துக்கங்க. இங்க யாராவது பார்த்தா கூட தப்பா நினைப்பாங்கல்ல? உங்ககிட்ட நல்ல தைரியம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல அழகு ஏன் கெடுக்குறீங்க? இதை எடுத்துருங்களேன்.